உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெசிபிஸ் மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க நல்லாவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, வெயிட் கெய்னிங்கும் நல்லாயிருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோவில் 7 மந்த்து மேலே இருக்க குழந்தைங்களுக்கு எப்படி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அண்ட் லஞ்ச் ரெசிபிலாம் கொடுக்கலான்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகி அண்ட் நேந்திர பழத்தை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் கஞ்சி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்க்ரீடியன்ஸ் தாங்க தேவை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராகி பவுடரு, இன்னொன்று நேந்திரம் பனானா பவுடர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகி பவுடர் 1 டேபிள் ஸ்பூனும் நேந்திரம் பனானா பவுடர் 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து கஞ்சி கட்டி ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே இதை குக் பண்ணணும். இந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா உங்கள் பேபிஸ்க்கு சர்வ் பண்ணலாம். இந்த கஞ்சியில் சேர்த்துருக்க ராகியும் சரி நேந்திர பனானாவும் சரி, நேந்திரம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயினுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் பேபிஸ்க்கு. ராகியில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்கிறதுனால கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து லஞ்ச் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த லஞ்ச் ரெசிபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலி, உருளைக்கிழங்கு, ஊற வச்ச அரிசி பருப்பு. பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துவரம் பருப்பு இல்லை பைத்தம் பருப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ பைத்தம் பருப்பு எடுத்துருக்கேன். அரிசியும் பருப்பையும் நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஊற வச்ச அரிசி பருப்புக்கு அப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் 2, ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் சேர்த்துட்டு இது வேகிறதுக்கான தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரோ இல்லை பிளெண்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணி கொடுக்கலாம். இந்த லஞ்ச் ரெசிபியில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரக்கோலி ஆட் பண்ணியிருக்கோம். ப்ரக்கோலி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது. அண்ட் பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஃபைபர் கண்டென்ட் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக டைஜஸ்டபுளாக ஆகும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சீரகமும் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஓகே காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்த்தோம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்மளோட டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் குழந்தை வச்சுருக்கவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.